தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார், ஜோசப் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்ததில் தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்தன. ஆனால் ஆதரவு தெரிவிக்க பல கட்சிகள் திமுக கூட்டணியில் முன்வந்தன. ஆனால் அவை திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவை சற்று தயங்கி இருக்கின்றன. குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக இவை இரண்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இந்த கட்சி சார்பில் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆக அவை திமுக கொறடாவின் கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். ஆகவே வேறு வழியின்றி அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அவர்கள் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களாக போட்டியிட உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த செயலை பல்வேறு கட்சிகளும் குற்றம் சாட்டின. இந்த சூழ்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் இதில் தவறேதும் இல்லை, திமுகவே இந்த காரியம் செய்துள்ளது என்று திமுக மீது பழியை போட்டுள்ளார். அதாவது மதிமுக சார்பில் 2011ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். திமுகவில் இணைந்தார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆக பல முறை எங்களுடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீண்டும் திமுக சார்பில் நிறுத்தி வெற்றி பெற வைத்துள்ளனர். தங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்துள்ளனர். திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். இது அரசியலில் புதிதல்ல என்று மதிமுக பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் செயலை நியாயப்படுத்தியுள்ளார். அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய கட்சியை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் ஜோசப் விஜய் பிரதமர் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்த போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ டெல்லியில் ஜோசப் விஜயை சந்தித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய விரும்புவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது 2 எம்எல்ஏக்கள் மதிமுகவுக்கு உள்ளனர். அவர்கள் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். ஜோசப் விஜய் நம்பிக்கை தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வந்தபோது திமுக அதனை புறக்கணித்தது. ஆனால் மதிமுக எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களோடு கலந்து கொள்ளாமல் அன்றைய தினம் தங்களுடைய கட்சி நிர்வாக குழு கூட்டம் இருப்பதாக கூறி திமுக எம்எல்ஏக்களோடு கலந்து கொள்ளவில்லை. ஆக திமுகவோடு முரண்பட்டு நிற்கின்றனர். இந்த சூழ்நிலையில் மதிமுகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து அந்த தொகுதிகளில் மதிமுக மீண்டும் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வைக்கலாம் என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மதிமுக இணைய உள்ளதாக கூறப்படுகிறது.